வணக்கம். சித்த ஆன்மீக அன்பர்களுக்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில தேதி 7/4/2024 இன்று வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாள் சிறப்பு. 12 ராசிகளுக்கான ராசி பலன், 27 நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலனும். இன்றைய பஞ்சாங்கம்: சூரிய உதயம் காலை 6:08 வரை. இன்றைய சூலம் மேற்கு. சூல பரிகாரம் வெல்லம் பயன்படுத்துவது. இன்றைய திதி அதிகாலை 3:40 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்தசி திதி. இன்றைய அமிர்தாதி யோகம் காலை 6:07 வரை மரண யோகம், பின்பு காலை 11:40 வரை சித்த யோகம், பின்பு முழு நாளும் அமிர்த யோகம். இன்றைய கரணம் அதிகாலை 3:50 வரை அனிசை கரணம், பின்பு மாலை 3:15 வரை பத்திரை கரணம், பின்பு காலை 10 மணி வரை சகுனி கரணமும். இன்றைய நட்சத்திரம்: இன்று காலை 11:40 வரை பூரட்டாதி நட்சத்திரமும், பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும். இன்றைய சந்திராஷ்டமம் காலை 11:50 வரை பூச நட்சத்திரமும், பின்பு ஆயில்ய நட்சத்திரமும். இன்றைய நாள் சிறப்பு. இன்று இரவு சிவராத்திரி வழிபாடு செய்ய உகந்த நாள். இன்றைய கிரக சஞ்சாரம்: மேசராசியிலே குரு பகவான், கன்னிராசியிலே கேது பகவான், கும்பராசியிலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், மீன ராசியிலே ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் ஆகிய 5 கிரகங்கள் மீன ராசியில் இருப்பதினால் மீன ராசியில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்று அமைகிறது. இன்றைய நாளில் செய்யக்கூடிய காரியங்களில் உழவு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும், புதிய ஆடை அணிகலன்களை வாங்குவதற்கு சிறந்த நாளாகவும், தர்ம செயல்களில் ஈடுபடக்கூடிய நாளாகவும், விதை விதைக்க விதையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. 12 ராசிகளுக்கான ராசி பலனும் 27 நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களையும் பின்னாடி. மேசராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார். நினைத்த காரியங்களை, நினைத்த பணிகளை அலைச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய நாளாக, மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், மனம் விட்டு பேசுவதன் மூலம் கவலைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும், வேலையாட்களின் ஒத்துழைப்பு உண்டாகக்கூடிய நாளாகவும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், பயணங்களின் மூலம் மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலை அமைய சற்று சிரமம் ஏற்படக்கூடிய நாளாகவும், அலைச்சலுடன் வெற்றி பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். இன்றைய நாளில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், மனதில் முன்னேற்றம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகக்கூடிய நாளாகவும், நண்பர்கள், உறவுகள், தொழில் சார்ந்த இடங்களில் ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாகவும், கடன் பிரச்சனைகளை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தை விருத்தி பண்ணக்கூடிய நாளாகவும், வாகன தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், நட்பு மிகுந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவும்,
ஆதாயமும் உருவாகக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார். இன்றைய நாளில் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக அலைச்சல்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், பணி சார்ந்த சில தீர்மானங்களை முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும், உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், தங்களுடைய மதிப்பு மேலோங்கக்கூடிய நாளாகவும், தொழில் சார்ந்த பிரச்சனைகளை இன்று தீர்த்து வைக்கக்கூடிய நாளாகவும், அரசு அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு சற்று உழைப்பை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உயர்வு நிறைந்த நாளாக இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உற்சாகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமான முயற்சிகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் இன்று இரவு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புண்ணியஸ்தானத்துக்கு மாறுகிறார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கக்கூடிய நாளாக அமைவதால் உடலில் இருந்து வந்த சோர்வுகள் குறைவதற்கு முயற்சி எடுக்க வேண்டிய நாளாகவும், தனவரவுகள் தேவைக்கு ஏற்ப இருப்பதில் சற்று சிரமம் ஏற்படக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நன்மை தரக்கூடிய நாளாகவும், உத்தியோக பணிகளிலும் தொழிலிலும் சற்று மந்த நிலை உருவாகக்கூடிய நாளாகவும், ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உருவாக்க வேண்டிய நாளாகவும், சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு குறையக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை உருவாக்க வேண்டிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இன்று இரவு பயணம் செய்கிறார். இன்றைய நாளில் மன வருத்தங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், பணிகளில், வியாபாரத்தில், தொழிலில், அலுவலகத்தில், அரசியல்வாதிகளில் மற்றவர்களை நம்பாமல் தங்களுடைய காரியங்களை சிந்தித்து செயல்படுவதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய முயற்சிகளில் சற்று நிதானமாக நடந்து முடிவுகளை சிந்தனை பண்ணி முடிவெடுப்பதும், பழைய நினைவுகள் மன அழுத்தங்களை உண்டு பண்ணி சோர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், வாடிக்கையாளர்களிடமும் குடும்பத்தாரிடமும் உறவுகளிடமும் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், சக ஊழியர்கள் இடத்தில் சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாகவும், எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், இன்று விவேகம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாகவும் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிவுகளில் கவனங்கள் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் அமரும்போது புதிய நண்பர்களை உருவாக்கக்கூடியதும், தங்களின் வாழ்க்கை துணைகளை
தேர்ந்தெடுப்பதும், வாழ்க்கை துணைகளை பற்றிய சிந்தனைகளை உருவாக்குவதும், தொழில் கூட்டாளிகளை உருவாக்குவதும், தங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதும், சகோதரர் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுத்துவதும், ஆடை ஆபரண சேர்க்கையை உருவாக்குவதும், அழகு சார்ந்த விஷயங்களை உருவாக்குவதும், வியாபாரத்தில் மதிப்பும் முன்னேற்றம் அடைவதற்கும், சக ஊழியர்கள் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகவும், மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும், இன்று உங்களுடைய புகழ் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்று அமையும். தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய வாழ்க்கையில் மாற்றம் காணக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார். சத்துருஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமரும்போது எதிர்பாராத வாக்குவாதங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், நண்பர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகவும், எதிர்பாராத தன வரவுகளையும் உழைப்பையும் உண்டாக்கக்கூடிய நாளாகவும், இன்று அரசு சார்ந்த விஷயங்களிலும் வழக்குகளிலும் சாதகமான நிலை உருவாகக்கூடிய நாளாகவும், வாகனங்களின் பழுது நீக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தை சரி செய்வதற்கான முயற்சிகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், இன்று பகைவர்களை கண்டறியக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் புதுமையான சூழ்நிலை அமையக்கூடிய நாளாகவும், லாபகரமான நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் உண்டாகக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார். இது மன சந்தோஷத்தையும் தெளிவையும், கேளிக்கை, கூத்து, கொண்டாட்டம், உல்லாசம், காதல் ஆகியவற்றை உருவாக்கக்கூடிய நாளாகவும், குழந்தைகளை பற்றி சிந்தித்து குழந்தைகளுக்கு தேவையானவற்றை செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், எதிர்காலம் சார்ந்த வியூகங்களை அமைக்கக்கூடிய நாளாகவும், இன்று பிரயாணங்களினால் மன சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், அன்பு நிறைந்த நாளாகவும், புதுவிதமான கனவுகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், கலை பணிகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. என்று தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார். இது சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், குழந்தைகள் தொடர்பான சுப காரியங்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும், பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு திருப்தி தரக்கூடிய நாளாகவும், நெருக்கடிகளை சமாளித்து குறைத்து வெற்றி காணக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்திலும் அலுவலகத்திலும் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளித்து முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும், அதிக உழைப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், அமைதி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருப்திகரமான நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்று 3ஆம் இடத்தில் சந்திரன் சென்று அமர்கிறார். இது தைரிய வீரியத்தையும் சகோதரர்களால் உடன் பிறந்தவர்களாலும் ஒத்துழைப்பும் ஆதாயமும் அடைவீர்கள். அரசு சார்ந்த விஷயங்களிலும் அரசியல்வாதிகளிடமும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், வியாபாரத்தில் சில அலைச்சல்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் சற்று ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், வியாபாரத்திலும் பணிபுரியும் இடத்திலும் தங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால் தங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும், புதிய தைரியம் பிறக்கக்கூடிய நாளாகவும், நலம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான பலனே ஏற்படும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார். இது கணவன் மனைவிக்கிடையே புரிதல்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், இன்று குடும்பத்தில் மன சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் வந்து சேரக்கூடிய நாளாகவும், உறவுகளிடமும் குடும்பத்தாரிடமும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை கேட்டறியக்கூடிய நாளாகவும், வியாபாரத்திலும் தொழிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், கவலைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும், அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடிய நாளாகவும், சில புதிய அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், ஆசைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீனராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசியிலே இன்று சந்திரன் வந்து அமர்கிறார். ராசியில் சந்திரன் வந்து அமர்வது தெளிவற்ற மனநிலையை தரும், சிந்தனையை அதிகப்படுத்தும், குழப்பமான மனநிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும், எந்த ஒரு பணியிலும் விவேகத்துடன் செயல்பட்டு முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும், சில நினைவுகள் மனதில் இறுக்கமான சூழ்நிலையை உருவாக்கும். குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் தொழில் வட்டாரத்திலும் உடன் இருப்பவர்களிடமும் சற்று நிதானமாக செயல்படுவதும், தங்களுடைய கோபங்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. வாகன பயணங்களின் போது நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகவும், புதிய முயற்சிகளில் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், அலுவலக பணிகளில் எதிர்மறை ஆற்றல் உருவாகக்கூடிய நாளாகவும், மறைமுக நெருக்கடிகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், இதிலும் நேர்மை சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்க வேண்டிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது.